அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு யாஸ்மின் கேலரி. இன்றைக்கி சூப்பரான டைகர் ஃப்ரை தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு எப்படி மசாலா ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்புத்தூள், நீங்கள் ரெடிமேட் மசாலானாலும் போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்காக. இது எல்லாமே ஒன்று சேர நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. பெரிய சைஸ் ப்ரானுக்கு இந்த மாதிரி நீங்கள் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இறா கிடச்சிதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நியூவாக இப்போ தான் இந்த சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுக்கிறேன். 2-3 டேஸ் ஃப்ரெஷ்ஷாகவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. ப்ரான் பிரியாணி செய்ய ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்ச குஸ்காவில் இதை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பெரிய ப்ரானில் டேஸ்ட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. கண்டிப்பாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நியூவாக கெஸ்ட்டு வராங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க, ரொம்பவே பாராட்டுவாங்க. நீங்கள் அப்படியே சுடு சாதத்தில் பரட்டியும் சாப்பிடலாம். என்னோடய பையனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவர் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவார். அதுவும் சுடு சாதம் ரசம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோதான், கேட்கவே வேணாம். வெளியில் ப்ரான் க்ளீன் பண்ணாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வீட்டிலேயே செஞ்சு அழகாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கிட்ஸுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.